ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTMLல அடுத்த டியூட்டோரியல். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு சிமான்டிக் டாக்ஸோட டிஸ்கிரிப்ஷனும், அதோட தியரி பாட்டும் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் வந்துட்டு இதுல நான் என்னலாம் ஒரு பேசிக்கா யூஸ் பண்ற சிமான்டிக் டாகோ, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு பேஜ் மாரி வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு அந்த பேஜ்ல வந்துட்டு ஒவ்வொரு சிமான்டிக் டாக்ஸா அடுத்தடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்டின்றதுனால, ஓகே அத வந்துட்டு வியூ குடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டி ஷோ பண்ணி வியூ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாரி டிராப் டவுன். இத வந்து நம்ம டிராப் டவுன்னு சொல்லுவோம். HTML, CSSல. CSSல வந்துட்டு டிராப் டவுன் அப்டின்னா, ஏதோ ஒரு கன்டென்ட் நம்ம வந்துட்டு இப்டி கிளிக் பண்ணா கீழ வந்துட்டு எலாபரேட் பண்ணி காட்டும். ஸோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்டி தெரியுது? இது வந்துட்டு ஏதோ ஒரு சம்மரி, ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஹெட்டிங் மாரி குடுக்கு. சம்மரினா என்னது? ஒரு ஹெட்டிங். ஸோ அந்த மாரி ஹெட்டிங்ல சில கன்டென்ட்ஸ் இருக்கு போல. ஓகே. அத நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா, உள்ள டீட்டெயில் இருக்கும். ஸோ அதான் அந்த டீட்டெயில். ஸோ அந்த டாகோடதே வந்துட்டு ஒரு 2 டாக் சேர்ந்த மாரி. டீட்டெயில்ஸ் அண்ட் சம்மரி. இப்ப கோட் பார்த்துடலாமா? கோட்ல பார்க்குறப்போ, நமக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ்க்குள்ள சம்மரில குடுத்துட்டு, அந்த சம்மரில என்ன ஹெட்டிங் வேணுமோ குடுத்துட்டு, அதுக்கு கீழ பேராகிராஃப் டாக்கோ இல்லாட்டி H1 டாக்கோ யூஸ் பண்ணி, நமக்கு வந்துட்டு அந்த கன்டென்ட்ட குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் அண்ட் சம்மரி டாக்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்னது? நமக்கு வந்துட்டு இன்சர்ட் அண்ட் டெலீட் டாக். இது வந்துட்டு நெறைய நீங்க பர்ச்சேசிங் வெப்சைட்ல பார்த்திருப்பீங்க. இதே மாரி வந்துட்டு ஆஃபர் டைம்ல வந்துட்டு அந்த பிரைஸ கட் பண்ணிட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு பிரைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இன்சர்ட் அண்ட் டெலீட் இந்த டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த இத அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப டெல்க்குள்ள நான் 3000 கட் பண்ணிட்டு, இன்ஸ்க்குள்ள 2500 இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால இது ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அத யூஸ் பண்ணி பிளாக் கோட். பிளாக் கோட்னா வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு கோட்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு SEO சர்வர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ வந்துட்டு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆ நமக்கு சர்ச் பண்றதுக்கு வந்துட்டு அந்த விஷயத்த நம்ம இந்த கோட்ட வந்து குடுக்குறப்போ, நம்ம பேஜ்க்கு வந்து ஈஸியா வந்துட்டு ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட் கோட் போல. இது அந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அத எடுத்துக் குடுக்கும். ஸோ அதனால தான் அந்த பிளாக் கோட்க்குள்ள இந்த வந்துட்டு இந்த கன்டென்ட் குடுக்குறது. அந்த கோட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த டாக் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரீ வந்துட்டு என்னன்னா, ப்ரீ ஃபார்மேட்டட்ன்னு அர்த்தம். இங்க என்ன ஃபார்மேட் இருக்கோ, அதே ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா, வெப் பேஜ்ல ஷோ ஆகும். புரியுதா? இங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ்ல வந்துட்டு இருக்கிற ஃபாண்டோட ஷோ ஆகும். ஆனா இங்க பாருங்க, இது வந்துட்டு அந்த நோட்பேட்ல என்ன ஃபாண்ட் இருந்துச்சோ, அது அப்படியே ஷோ ஆயிரும். தென் கோட். கோடு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம்ன்றத அதுக்கு தெரியப்படுத்திட்டு, இந்த ப்ரீ டாக் கீழ குடுத்தோம்னா, அப்படியே வந்துட்டு எக்ஸாக்ட்டா அந்த கோட் வந்துட்டு ஷோ ஆகும். தென் ஃபைனலா நான் இதுல என்ன சொல்லலாம்னு இருக்கேன்னா, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். அதாவது H2O இந்த 2 வந்துட்டு கீழ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட்டா குடுக்குறதும், 2 கியூப்ல வந்து 3ய வந்துட்டு மேல அபோவா குடுக்குறதும் வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். SUP டாக் அண்ட் SUB டாக். இதுல கோட்ல பார்த்தோம்னா, அதேதான். ஸோ சூப்பர் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். ஸோ அத யூஸ் பண்ணி அந்த 2ன்ற வேல்யூ மட்டும் SUBல குடுத்துட்டேன். இது SUPல குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு அது அபோவாவும், இது பிலோவாவும் ஷோ ஆயிருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அப்ரிவியேஷன் டாக்ஸ். அப்ரிவியேஷன் டாக்ஸ் பார்த்தோம்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதோட ஃபுல் ஃபார்ம் அதுல குடுத்துட்டு, அந்த வந்து ABBR கீழ குடுத்தோம்னா, நமக்கு அதுல கிளிக் பண்ணல. நான் ஜஸ்ட் அந்த மேல வந்து அந்த மவுஸ வச்சுக்கிறேன். அது பேரு வந்து ஹோவர்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல மவுஸ வைக்கிறப்போ நமக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற வேர்டிங்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் ஆஃப் செமான்டிக் டாக்ஸ். நீங்க இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் தெரியணும்னா, நீங்களே Googleல சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய டாக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டாக்ஸ பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன் எனக்கு தெரிஞ்சத. ஆ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சு, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பாய்.